வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம மார்க்கெட்டில் எப்படி நம்ம சேஃபராக ஒரு கம்மியான கேபிட்டல், ஏன்னா இப்போ லாட் சைஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 25 அப்படின்னு இருந்தது 75 மாற்றிட்டாங்க. ஸோ அந்த 75 மாற்றிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பாயிண்ட்டை அகைன் மறுபடியும் ஒரு 15 பாயிண்ட் முன்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்கன்னா திருப்பி அந்த 15 பாயிண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையராக நம்மளுடைய ரிஸ்க் போயிடும். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் சீக்கிரமே சப்போஸ் 1 or 2 ட்ரேட்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட மிகப்பெரிய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்போ ஒரு சேஃபரான ஒரு சைட் போகணும். சேஃபர் சைடில் போய் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணுன்னாலும் பையிங் பண்ணிக்கலாம். அல்லது நான் செல்லிங் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட செல்லிங் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது, இப்போ வேறு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்த முதலீட்டில் நீங்கள் ஒரு மார்ஜின் பெனிஃபிட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த அப்படி பண்ணுறது எப்படி அந்த ஆப்ஷன் செல்லிங்கை, ரெண்டாவது ஆப்ஷன் பையிங்கே ஒரு எப்போயும் நீங்கள் நார்மலாக பண்ணுற கேபிட்டலோட அதே கேபிட்டலில் தான் அந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு குறைந்த கேபிட்டல் வேணும்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அதே கேபிட்டல் வச்சுட்டு ஆப்ஷன் பையிங்கையும் நீங்கள் எப்படி சேஃபாக பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி. ரெண்டாவது மண்டேக்கான லெவல். இது ரெண்டையுமே இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆப்ஷன் பையிங்கே நம்ம எப்படி ஹெட்ஜோட பண்ணுறது, ரெண்டாவது ஆப்ஷன் செல்லிங்கை நம்ம எப்படி கம்மியான கேபிட்டலில் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் குறைந்த கேபிட்டலில் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம லாட் ரிவைஸ் பண்ணதில் உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும், பைக்குக்கு அதிகமாக தேவைப்படும், ஆனால் செல்லிங்க்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் பிளைண்டாக பை பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் சேர்த்து அதை எப்படி நம்ம சேஃபாக பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் தான் எனக்கு வரும், ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு கேபிட்டல் இல்லை, ஆனால் அதுக்கு தான் ட்ரெயின் ஆகியிருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு கேபிட்டல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதில் எப்படி நம்ம கேபிட்டல் கம்மியான கேபிட்டல் எப்படி சேவாக பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு டிசம்பர் 27 ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஓப்பன்லேயே ஒரு ஹை கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஒரு லோ கொடுத்துருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த எஸ்டர்டே ஹை அப்படின்ற இடத்தையும் அல்லது 23,900 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு கால் செல் என்ட்ரி ஆர் புட் பை என்ட்ரி இது சேஃபஸ்ட்டு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி வந்து இந்த 23,900, அதாவது 10:45 10:45. ஓகேங்களா? டார்கெட் வந்து நம்மளுக்கு 23,800, அதுவுமே நம்மளுக்கு 14:50. ஓகேங்களா? அப்போ 14:50 நம்மளுக்கு எக்ஸிட்டு, 10:45 என்ட்ரி. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அதில் 10:45 அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த டைமிங். ஓகேங்களா? ஸோ 10:45 நம்மளுக்கு 24,913 இருந்திருக்காங்க ஸ்பாட். அப்போ 24,913 கால், 900 கால், அதை வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பிளைண்டாக காலை செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 1.96, அதாவது 1,96,000 தேவைப்படும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸ் லாஸ் அப்படின்றது அன்டிஃபைன்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம கேபிட்டல் கம்மியாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 23,900 காலை வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம், அதுக்கு தள்ளி 24,000 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறோம். ஸோ இப்படி பை பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் கேபிட்டல் 46,000 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு, மார்ஜின் பெனிஃபிட்காக நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் மேக்ஸ் லாஸ் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி தான். ஆனால் நம்ம இப்போ எக்ஸிட் ஆக போகிறது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் 2:15 2:50 நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம ரன் பண்ணலாம்.
12.45, 2.45, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2.50. நம்ம எக்ஸிட் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் 750 ரூபா, விச் இஸ் உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் மார்ஜினுக்கு 1.6% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஒரு சேஃபஸ்ட் வே, அதாவது ஒரு குறைந்த கேபிட்டலில் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதில் ஓவராலாக உங்களுக்கு 23,900 காலை செல் பண்ணதில் 4,050 ரூபாய் ப்ராஃபிட்டும், 24,000 காலை ஒரு மார்ஜின் பெனிஃபிட்காக பைப் பண்ணதில் உங்களுக்கு 3,307 ரூபா லாஸும் இருக்கும். ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு 750 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம பிளைண்டாக பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் போடுற கேபிட்டலும் ஹையராக இருக்கும், ரெண்டாவது உங்களுடைய ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கை குறைக்கிறது, ரெண்டாவது கேபிட்டல் சைஸை நம்ம குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ஹெட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதுவே புட்டை பை பண்ணியிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவே அதே டயத்துக்கு 10:45க்கு நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் 23,900 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறீங்க. ஓகேவா? ஒருவேளை மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 9,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் வந்து லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு லாஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 23,900 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிவிட்டு 23,800 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 38,000 தான் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் குறையும், ரெண்டாவது ரிஸ்க்கும் குறையும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம். இதை நம்ம ரன் பண்ணும்போது ஒரு 2.25 அப்படின்ற லெவலுக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு புட் ஆப்ஷனை தான் மார்க்கெட் கீழே தான் வரப்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 592 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, விச் இஸ் 40,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1.5% நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ஒருவேளை இதை நம்ம மாற்றி பண்ணியிருக்கோம் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலை, நம்ம மேலே ஏறுது அப்படின்னு நினச்சி வந்திருக்கோம். இப்போ ஒரு காலை வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே டயத்துக்கு உங்களுக்கு 10:45க்கு 23,900 கால் அப்படின்றத நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த 12.15க்கு சரி 2.25க்கு கீழே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,000 ரூபா லாஸ் இருக்கும். அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஹெட்ஜோட பை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்போ 23,900 கால் வந்து பையு, 24,000 கால் வந்து செல்லு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு 40,000 ரூபா தேவைப்பட்டிருக்கும். ஓகேங்களா? மார்ஜின். அப்போ நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை, கீழே வந்துட்டாங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 23,800. ஸோ இதில் ரன் பண்ணி பார்ப்போம். அந்த 23,800ன்ற லெவலுக்கு வரும்போது ஓகேவா, அந்த 800ன்ற லெவலுக்கு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வந்துருக்கு, 750 ரூபா தான் லாஸ் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு 900 சம்திங் இருந்து இங்கே 830 வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் கீழே வந்தாலுமே உங்களுடைய லாஸ் எவ்வளோ, 743 ரூபா தான். ஏன் அப்படின்னா நீங்கள் பை பண்ண ஆப்ஷனில் உங்களுக்கு 4,050 ரூபா லாஸும், செல் பண்ண ஆப்ஷனில் உங்களுக்கு 3,300 ரூபா ப்ராஃபிட்டும் கிடச்சி அதை கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த விஷயம். ஸோ இப்படி தான் சேஃபராக பண்ணணும். ஸோ அந்த சேஃப் சைடு எப்படி பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கற்றுக்கணும். ரெண்டாவது இதில் நம்ம டெல்டா கால்குலேஷன் சொல்லுவோம், அதை நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லி தருவோம். ஸோ அந்த டெல்டாவை கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் லாஸ் ஆகணும், இல்லை 1000 ரூபா தான் ப்ராஃபிட் வரணும், 2,000 ரூபா தான் ப்ராஃபிட் வரணும் அப்படி நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சினாரியோ இருக்கும்போது எந்தெந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வைக்கணுமோ அந்த இடத்த தான் ஸ்டாப் லாஸாக வைக்க முடியும். அதே மாதிரி எந்த இடத்த என்ட்ரியாக வைக்க முடியுமோ அந்த இடம் தான் என்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த டார்கெட் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும்னு வெளியே வந்துட்டோம்னா இன்னுமே சேஃபாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 23,900 அப்படின்ற இடத்த கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ட்ரியாக இருக்கும், ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு டார்கெட்டாக இருக்கும் இந்த சினாரியோ பொறுத்த மட்டும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி டார்கெட் அப்படின்றது இருக்கும். சின்ன ஸ்டாப் லாஸை கண்டுபிடிக்கிற விஷயங்களும் இருக்கும்.
அப்போ இது எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ் வந்து ஜனவரி 4th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிங்க. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு சினாரியோவுக்கும் எப்படிலாம் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம அதை ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட எப்படி அதை அணுகலாம் அப்படின்றதையும் சொல்லி தருவோம். ஸோ ஓவரால் கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் இருக்குது இது உங்களுக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ், அதாவது மண்டேக்கான லெவல்ஸுக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பாட் முடிஞ்சிருக்க இடம் வந்து 23,800 23,813 வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க 23,800 புட் ஆப்ஷன், 23,900 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன், 23,900 கால் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து ஒரு புட், அதாவது 23,900 புட்டுன்ற ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் கீழே இருந்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஸ் கால் சைடுன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலுமே நம்மளுக்கு முடிஞ்சிருக்க இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராடல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த 23,800 ஸ்ட்ராடில் தான் நம்ம இன்றைக்கி எடுக்கணும். அதை வச்சு தான் இன்றைக்கி லெவல்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த 800 + 179 23,979. அப்போ 800 கால் ஆப்ஷனுடைய ஷார்ட் ரேஞ்ச், அதே மாதிரி 23,800 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னன்னு பார்த்தோம். அப்போ 23,800 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோஸ் வந்து 110 அப்படின்ற பட்சத்தில் அப்போ 23,690 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 23,813. அப்போ இந்த 110, அதாவது 23,800 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 110 ப்ளஸ் கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 79 அப்படின்றப்ப 289. அப்போ 110 ப்ளஸ் 179ன்றது 289 அப்படின்னா 23,800 கூட ப்ளஸ் பண்ணிக்கணும் அதை. ஓகேங்களா? கால் ஆப்ஷன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், புட் ஆப்ஷன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 23,800 ப்ளஸ் 289 24,089. ஸோ அதே மாதிரி ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம், ஒயிட் ரேஞ்சுடைய டாப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் 23,800 மைனஸ் 289 23,511 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் கிடைச்சிருச்சு, ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற லெவல்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்க போகுது திங்கட்கிழமைக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு தான் உங்களுக்கு மண்டேவோட மொமெண்டம் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்க போதா ஸ்லோவாக இருக்க போதா எந்தெந்த லெவலுக்குலான்றதை பார்க்கணும். அப்போ கால் சைடு 12, புட் சைடு 10, கால் சைடு கொஞ்சம் ஹையாக இருக்காங்க, மார்க்கெட்டும் கொஞ்சம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பெருசாக மூமெண்டம் இல்லை. அப்போ ஒரு கேப் அப் நடந்தாலும் அதை தக்க வைக்க முடியவில்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை கேப் டவுன் நடந்தாலும் அதை தக்க வைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் திருப்பி மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி கம்மியான கேபிட்டல் வச்சு பண்ணுறது, ஆப்ஷன் பையிங்கில் எப்படி கேபிட்டலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சேஃபராக பண்ணுறது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ விருப்பம் உள்ளவங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வர ஜனவரி 1, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி 1க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.